மாங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா பைரவி பஞ்சமி பாசாங்குஷைர் பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயிர்ச்சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி வாராகி சூழினி ஆதியுடையாய் சரணம் அரண்நமக்கே. உலகை காக்கும் ஆதி பராசக்தியாம் நமது அருள்மிகு இரண்யம்மன் ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 3ஆம் வெள்ளி சிறப்பான முறையிலே திருவிளக்கு வழிபாடானது அனைத்து தாய்மார்களாலும் ஊர் பெரியோர்களாலும் ஆஸ்திக அன்பர்களாலும் சிறப்புடனே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல இந்த வருடமும் சிறப்பான முறையிலே தை வெள்ளி 3ஆம் வெள்ளி திருவிளக்கு பூஜையானது அம்மையுடைய திருவருளால் நிறைவுற்றது. இந்த தை வெள்ளியில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, பஞ்சமி சொல்லக்கூடிய திதிகள்லேயே ரொம்ப விசேஷமான அம்பாளுக்கு உரிய திதியான பஞ்சமி திதி சிறப்பான வெள்ளிக்கிழமையில் நமக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. அனைத்து பொதுமக்களும் எல்லா விதமான கலையாத கல்வி, குறையாத வயது, கவடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் சொல்லக்கூடிய அபிராமி பட்டருடைய அபிராம அந்தாதியில் விளங்கக்கூடிய அனைத்து விதமான 16 செல்வங்களும் இங்கு கலந்து கொண்ட இந்த திருவிளக்கு பூஜைகளை கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டி இந்த பாரத தேசத்திலே வெங்கு சைவம் விளங்குதல் எந்நாளும் சொல்ல மாதிரி சைவம் தலைத்தோங்க வேண்டி அம்பாள் பராசக்தியை அனைவரும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்யம்மன் கோவில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லக்கூடிய 4 யுகங்களாக இருக்கக்கூடிய கோவில். நமக்கு சாதாரணமாக அம்பாள் சின்ன கோவிலாக தெரியும். இந்த பல்லவ தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதியை ஆண்ட பல்லவ மகாராஜாவுடைய குலதெய்வமாக, இந்த ஊர் காவல் தெய்வமாக அம்பாள் விளங்குகின்றாள். அம்பாளுடைய திருநாமம் நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க முடியாது. ஹிரண்ய அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிரண்ய வருணாம் ஹரிணீம் சுவர்ணரத தஸ்ரஜாம்னு வேதம் சொல்கிறது. ஹிரண்யம் அப்படின்னா அனைத்து விதமான செல்வங்களுக்கும் தரக்கூடியவளாக அம்பாள் முப்பெரும் தேவியராக அவளே மகாலட்சுமி, அவளே துர்கா, அவளே காளி, அவளே மாரியம்மன், அவளே மகாசரஸ்வதி, முப்பெரும் தேவியருடைய ரூபமாக அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய அம்பாளாக இந்த அம்பாள் இரண்ய மாரியம்மன் பேர். அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பான பேர். வேறு எங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த பேர் அமையாது. நம்முடைய முன்னோர்கள் இந்த பேரை வச்சுருக்காங்க. அம்பாள் நமக்கெல்லாம் இந்த பேரினால அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. எல்லா விதமான செல்வங்களையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாள் இரண்ய மாரியம்மன். என்னுடைய பெயர் மணிகண்ட சிவாச்சாரியார், கேகே நகர்லேருந்து வரேன். அவர் உத்தரகோசமங்கையிலிருந்து வந்திருக்கார். சுரேஷ் சிவாச்சாரியார். வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நீங்களே ஒரே ஆத்மார்த்த பூஜைங்கிறது இந்த விளக்கு பூஜை தான். கோவிலில் உட்கார்ந்தே பிரார்த்தனையை ஒரு கோவிலில் உட்கார்ந்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு. அப்போ அப்பேற்பட்ட இந்த விளக்கு பூஜைங்கிறது ஒரு ஆத்மார்த்த பூஜை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு தான் எல்லா இடத்துலையும் கோவிலில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குடும்பத்துக்காக, என் குடும்பம் நல்லா செழிப்பாக இந்த 108 சகஸ்ரநாமத்தையும் சொல்லி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கீழே நம்ம வீட்டில் எல்லாரும் டைனிங் டேபிள் போட்டி சமமாக இந்த இடத்துல நடந்திருக்கு. ஹிந்து தர்மத்திலேயே அக்னிம் தூதம் பிரணீமகே அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு கும்பாபிஷேகமா யாகசாலை போட்டு அக்னியை விளக்க சொல்றாங்க. அக்னி மூலமா தான் என்னைய நீங்க பிரார்த்தனை பண்ணணும். பராசக்தி உச்சக்தி பராசக்தி சுபனார்த்தே க்ஷேமாதி கமனாத். நீங்க நட்சத்திரம், உங்களுடைய குழந்தைகளுடைய பேர் நட்சத்திரம், உங்களுடைய சகோதர சகோதரிகள் பேர் நட்சத்திரம். சரஸ்வதி திரிகுணாத்மக ஸ்வரூபிணி ஸ்ரீ